நீதி வெல்லும் அது போட்டாச்சு. கிட்டத்தட்ட அவ்வளோ 1000 ரீட்வீட் போய்கிட்டே இருக்குது. அதில் வந்து எக்ஸ் வலைதளத்தில் போய்கிட்டே இருக்குது. வந்து இந்த ஒரு வார்த்தை தான். இதே விஜயோட இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்து சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை செய்யும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால், கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு அரசியல் தலைவரோ அரசியல் கட்சியை சார்ந்தவரோ யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த நீதி வெல்லும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருந்திருக்காது. மைக்க போட்டு அவனை யார் என்னன்ற நீ வந்து ஆச்சா போச்சா அங்க அக்கு வேற ஆணி வேற கிடிச்சு இல்ல உலகத்தில் உள்ள மீடியாக்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு நடந்த அநீதி என்ன தெரியுமா, இது இயல்பு. ஒரு கோபத்துடைய வெளிப்பாடா இருக்கலாம், இல்ல இது அரசியலா மாத்தலாம், இல்லது வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சமயம் அவங்களா இருந்தாங்கன்னா வெற்றி கழகத்தை எங்கேயோ எடுத்து போய் சேர்க்கலாம். அது பெரும்பான்மையாரோட குணம் அதான் இருக்கும். வந்து இப்ப கூட இருக்கிற அரசியல்வாதிங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்லாம் நினைச்சிருப்பாங்க, எங்க விஜய்க்கு நடந்த இந்த விவகாரம், இந்த தீர்ப்பு, இதெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த இடத்துல நாம் இருந்தோம்னா இந்த நேரத்துக்கு வந்து ஒரு 10 பொதுக்கூட்டம் நடத்திருப்போம், ஒரு 20 பிரஸ் மீட் கொடுத்திருப்போம், ஒரு 50 அறிக்கை கொடுத்திருப்போம், வச்சு செஞ்சிருப்போம் அப்படின்னு இருக்கும். ஆனா சைலண்டா நீதி வெல்லும். அதை தாண்டி கரூர் விவகாரம் உங்களுக்கு தெரியும். வந்து அது அப்படியே ஒரு சின்னதா ஒரு ட்ரெய்லர் மாதிரி 27ஆம் தேதி அனுமதி கொடுக்குறாங்க. நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு போகிறார். கரூருக்கு போனோடனே 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 20,000 பேர் 27,000 பேர் கூடுறாங்க. பெரிய கலவரமாகுது, நெரிச்சல் ஏற்படுது. நெரிச்சலில் 41 பேர் உயிர் இருக்காங்க. விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பின பிறகு விஜய் தப்பி ஓட்டம். புஷியானந்த் வந்து வீரப்பன் காட்டில் இருக்காரு. அதோ அர்ஜுனா சண்டிகர்லேயோ அல்லது வந்து டெல்லியிலேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நிர்மல் குமார் எங்கேயோ ஓடிட்டாரு. விஜய் வெளியே வரல. விஜய் பயந்துட்டாரு. கடுமையான விமர்சனங்கள். கடன்னு தமிழக அரசு உள்ளே இறங்கினாங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு நபர் கமிஷன் உள்ளே இறக்குறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி ஒருத்தர் விசாரிக்கிறாரு. அவர் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கிறாரு. அவங்க விசாரணை தொடர்கிறாங்க. அப்புறமா அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அதிகாரிகளையும் மீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். விஜயோடைய வீடியோ ஒன்று வெளியே வருது. வீடியோ வெளியே வந்த உடனே, என்னப்பா இது வீடியோ வந்து நீ வந்து என் தொண்டனை விட்டுருங்க, நான் இங்கே தான் இருப்பேன், அலுவலகத்தில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், என்னை கைது பண்ணுங்க, சிஎம் சார் என்னை கைது பண்ணுங்க. அப்புறம் பார்த்தா முகத்தில் ஒரு துளி கூட வருத்தமே இல்லை. நல்ல புருவத்தை மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணின்னு வந்திருக்காரு. சும்மா மைக் போடாமல் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறமா வந்து டெல்லியிலேருந்து 8 எம்பிக்கள் கொண்ட குழு வந்து விசாரணை நடத்துது.